பாட்டை உருப்படியா பாட மாட்டியா? அது இன்னும் எல்லா பாட்டுலயும் ஒரு சங்கதி என்ன? ஒரு பாட்டு ஒரு மெலடி எடுத்தா இருக்கிற சங்கதியை பாடிட்டு வர வேண்டியதானே? ஆனாலும் நீ பண்றது அந்த இம்ப்ரவைசேஷன்ஸ்லாம் எங்கேந்திரா உனக்கு வருது அந்த ஐடியாஸ்லாம்? பிரில்லியண்டா. ஒன்று மாதிரி யாருமே யோசிக்க முடியாது. அதனால நீ யூனிக்காக பண்ற. ஆனாலும் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப கடுப்பு உன் மேலே. ஏன்னா எரிச்சலாக வருது. நீ ஒரு வாட்டியும் அங்கே போயிட்டு ஐயோ இவன் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக பண்ணி தொலைஞ்சு எங்கள் எல்லாருக்கும் அது வந்து நாங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ரா பண்ணலேங்கிற ஒரு கடுப்பு வந்து எங்களுக்கு வரும். நீ சும்மா சொல்ற மாதிரி இல்லையே, ஏதோ மனசுல வச்சு ரொம்ப நாளா இப்படி அந்த டைம் வரும்போது அப்படி இல்லை. மற்றபடி நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டும் கூட, ரொம்ப சப்போர்ட்டிவாக என்கரேஜ் பண்ணி நிறையா பேசுவேன். அதனால வந்து ஆனால் பேசுகிற மாதிரி பேசிட்டு நான் கொடுக்குற அதே பாட்டை வந்து லிஸ்ட்டில் நீ போட்டு ஃபஸ்ட்டு அமுச்சிடுவேன். டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணும்போதே டக்குன்னு சாங் செலெக்ஷன் குரூப்பில் ஃபஸ்ட்டாக அமுச்சிடுவான். எங்கள் யாருக்குமே அந்த பாட்டு கிடைக்காம போயிடும். அதனால பாசிட்டிவ்ஸ் விட நெகட்டிவ்ஸ் தான் நிறைய சொல்லி அவங்க பீட் போடுறாங்க. நான் என்ன பண்ணுறது? இது செம்மையா லவ் சாங்ஸ் எல்லாம் செம்மையா பாடுவாங்க. அந்த மாதிரி ஃபுல் டைம் அப்படியே ரொமான்டிக் அந்த மாதிரி ஒரு பாவம் பையன். அது மாத்து அக்கா அக்கா கீப் போடுங்க. ஏப்பாங்க யாருப்பா பீப் போடு? ஆனா டக்கு டக்குன்னு பீப் போடுங்க. ஓகே பாவம் பையன் அண்ணா போடுங்க. பாவம் பையன் நினைப்பாங்க. ஆனா அப்படியெல்லாம் கிடையாது. இவன் வந்து ஐயோ எனக்கெல்லாம் யாரும் இல்லை, ஐயோ எனக்கு ஒரு தடவை கிடைச்சா என்ன இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா இவனுக்கு வந்து ஐயோ நான் மறந்துட்டேன். சூப்பர் சூப்பர். இல்ல நிஜமாவே கைத்தட்டல் கொடுத்துலாம். சூப்பரா ட்ரை பண்ணாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். பிரியா மாதிரி ஒரு சேச்சி. நான் வந்து கேரளாலேருந்து வந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து நான் மலையாளம் வந்து பேசுறதுக்கு நான் வந்து பிரியா சேச்சிக்கிட்ட நிறையா நான் மலையாளம் பேசுவேன். ரொம்ப நிறையா கேரளத்தில் என்ன நடக்குது அந்த மாதிரி நான் கேட்பேன். ஆனாலும் மலையாளத்தில் எவ்வளோ தெரியுமா? தெரியுமா திட்டு வார்த்தைகள் எவ்வளோ பேசணும்னு தெரியுமா? என்னை பார்த்து ஒரு மாதிரி அந்த கேரளாலேருந்து வந்ததுனால நிறைய ஐயோ நான் கதப்பிட்டே இருக்கேன். நான் இன்னொரு வாட்டி போகலாமா? அக்கா சேஞ்ச் பண்ணுங்க அக்கா, அவன் கேவலமா பேசிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஓப்பனா யாரும் சொல்ல முடியாது. இல்ல மலையாளத்துல கெட்ட வார்த்தை பேசுதோ? நான் இது வரைக்கும் ஒரு கெட்ட வார்த்தை கூட சொல்றது ஒன்றும் இல்லை. அதுக்கு மேலே சொல்லிருக்கேன் செட்ல கெட்ட வார்த்தை பேசுறேன். அக்கா நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது அக்கா. நான் பார்த்தா அப்படி தோணுதா உங்களுக்கு? ஐயோ விட்டு அழுதுருவாங்க போல. இல்லை சும்மா சொன்னேன், அதெல்லாம் சொன்னேன், கண்டென்ட்டுக்காக சொன்னேன். கண்டென்ட்டுக்காக நீ என்ன வேணாலும் அப்படி சொல்லுவீங்களா? இது எங்களுக்கு தெரியும். கண்டென்ட்டுக்காக சொல்லியிருக்கான். நான் தம்ப்நெயில்ல போடுவாங்க கெட்ட வார்த்தை பேசிய பிரியா. தம்பி மாதிரி பார்த்து எவ்வளவு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காரு. அதான் அடுத்த பாசிட்டிவ்ல அது சொல்ல போறேன். அதுக்கு அப்படியே நெகட்டிவா ஏதாவது சொல்லணும்ல. உன்னை பத்தி நெகட்டிவ் எதுவும் இல்லடி சொல்றதுக்கு. நான் வந்து வேலை